ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பளபளக்கிற மினுமினுக்கிற கற்கள் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைம்ஸ்டோன் கேவன் சொல்லுவாங்க, அதாவது சுண்ணாம்புக்கல் குகை. அங்கேருந்து எடுக்கப்பட்டது. அதை நல்லா தீட்டப்பட்டு பளபளக்க வச்சுருக்காங்க அந்த கற்களை. இது எங்கே இருக்குதுன்னா, நார்த்தன் கலிஃபோர்னியாவில் மவுண்ட் சாஸ்தா லேக் கேவன்ற இடத்துல இருக்குது. அங்கே தான் நம்ம போக போகிறோம். இங்கே டிக்கெட் எடுத்த பின்னாடி ஃபெரியில் கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் அதுக்கடுத்து மலைக்கு மேலே அவங்களே ஒரு வேன் இல்லை சின்ன பஸ் வச்சுருக்காங்க, அதில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் நம்ம குகைக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க எங்களோட உள்ளே போய் பார்க்கலாம். Only in the very unlikely event of an emergency, and if an emergency does take place, please stay clear and follow directions. All right, welcome to Lake Shasta Caverns National Natural Landmark. ஃபெரியில் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக தண்ணிலாம் இருக்குது. தண்ணி அந்த லேக்கில் இருக்குது. இந்த மவுண்ட் சாஸ்தா லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேக்கில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் அங்கே போய் இறங்கின பின்னாடி அங்கே ஒரு பஸ்ஸில் வேனில் நம்ம மேலே போகிறோம். இப்போ அந்த பஸ்ஸும் வந்திருக்கு பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம இப்போ மேலே ஏறி வந்தோம். பஸ்ஸில் வந்தோம். இந்த கீழே இருக்குது பாருங்கள். தண்ணியிலேருந்து போட்டில் வந்துட்டு இப்போ மேலே ஏறி வந்திருக்கோம். இப்போ கேவனுக்குள்ளே உள்ள நம்ம போக போகிறோம். அவங்க உள்ளே போகலாம். Hot sulfuric water into the limestone. So instead of being made from the top down, our cave was made from the bottom up by a hot spring event. Those acids are what hollowed out all of the rooms we're about to go through today. But that's only the hollowing out. The filling in process begins. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம குகைக்குள்ளே போயிட்டுருக்கோம். பாருங்கள், இங்கே சைடில் பல்பு போட்டிருக்காங்க, ஏன்னா உள்ளே இருட்டாக இருக்குன்னு. அண்ட் இடையில சின்ன சின்ன அந்த பல்பு அந்த லைட்டெல்லாம் கீழே சொருகி வச்சுருக்காங்க. உள்ளே ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. குகைக்குள்ளே போயிட்டுருக்கோம். நாங்கள் ஒரு ஆளாக தான் போக முடியும். நீங்கள் பார்க்குறீங்க, அந்த படியில் ஏறி போகணும். அந்த குறுகலாக தான் இருக்குது அந்த படியெலாம். இப்போ அந்த கைடு சொன்ன மாதிரி உள்ளே கற்கள், அதாவது சுண்ணாம்பு கல்லான இது குகை, இது பாறை. பாறைக்குள்ளே குடஞ்சி குகையாக வச்சுருக்குறாங்க கேவனை. ஸோ நம்ம அதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ அந்த மழை நீர்லாம் அதை பட்டு அது கிறிஸ்டலாக மாறுது அப்படின்றாங்க இந்த லைம்ஸ்டோன். ஸோ இது என்னென்னா 250 மில்லியன் இயர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குகையோட வயசு என்ன, அதாவது இதோட எப்படி உருவானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே தான் போயிட்டே இருக்கோம். இப்போ மேலே ஏறிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் மேலே ஏறும்போது கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் கீழே தண்ணி இருக்குது, அது வழுக்குது. ஏன்னா மழை நீர் அந்த பட்டம் கீழேலாம் கொஞ்சம் இருக்குது. அதனால் நடக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நடக்கணும். நம்ம கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடக்கணும். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு அதிசயமாக இருக்குது. உள்ள அந்த எப்படி இந்த ஸ்டோனெல்லாம் அழகாக கிறிஸ்டலாக மாறுது பாருங்கள். இது இந்த பாறையிலேருந்து எடுக்கப்பட்டது. அந்த கைடு சொன்ன மாதிரி இங்கே எங்கேயும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த கலையும் சில இடங்களில் பாய்சனாக கூட இருக்கலாம். Right now, surrounding us is almost every type of formation we had to discover in the entire cave. That's why when we're in here, I'm going to give you guys a little bit of an explanation on how these formations are growing. And I like to start with these big guys. Might reach the ceiling someday. These two formations are pretty common and seen in most limestone caves. So I'm sure you guys are kind of familiar with them. What surprises me, பாருங்கள், இந்த ஒரு கல் எவ்வளோ நீளமாக தொங்கிட்டுருக்கு பாருங்கள். அப்படியே உள்ளே போகும்போது இதே மாதிரி பளிச்சுன்னு தான் இருக்குது. நல்ல அழகு கலராகவும் இருக்குது பார்க்க. on the tour today, it's a whole 80 feet up to the ceiling in this great space.
But what's really crazy about this room to me is that there actually used to be a pool of water that filled this room for a few hundred years. That pool of water was filled with crystal, so we can see where that pool of water used to lay in here. It actually used to fill this room all the way up to here, which is why there's a thicker layer of crystal on the walls there. It left a rim of crystal all the way around the room, kind of like when your coffee gets cold and it leaves a rim in the cup. But the water stayed there for a few hundred years. Yeah, in the rainy season, it rains inside the cave. It's gravity growing every direction. Those are called helictite formations. They're actually all over this room, growing every which way instead of just up or down like the rest. And these helictites defy gravity like no other formation because they were growing right here. So that's where the first explorers came in 1878. They only had ropes and carbide lanterns to light their way when they came in through this little hole. And the carbide lanterns they had lit about 3 or 4 feet ahead of them. இங்கே பார்த்தீங்கன்னா கைடு சொன்ன மாதிரி அங்கே இருக்க தொங்குற கல், அதாவது கிறிஸ்டல் கல்லும் 3 or 4 feet உயரம் இருக்குன்றாங்க. எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். பார்த்து முடிச்சுட்டு இப்போ கீழே வெளியில் வந்துக்கிட்டு இருக்கோம். கேர்ஃபுல்லாக தான் இறங்கணும் கீழே இறங்கும்போது. உள்ளே நான் இன்னும் நிறைய நேரம் இருந்தோம். பட் அதை நான் மினிமைஸ் பண்ணி தான் நான் வீடியோ எடுத்தேன். அதான் போட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி கல் தான் எப்படி உருவாகுது அப்படின்றத உள்ளே இருக்குது. இப்போ கீழே சைடு வியூ ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் கேர்ஃபுல்லாக நடக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கம்பியை பிடிச்சிட்டு தான் நடக்கணும். கேர்ஃபுல்லாக நடக்கணும். அதான் நடந்துகிட்ருக்கோம். கீழே வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது பார்த்திங்கன்னா தண்ணி மேலேருந்து அந்த குகையிலேருந்து கீழே வர தண்ணி. அந்த தண்ணி வரும்போதே அந்த குட்டி குட்டி கற்களெல்லாம் அடிச்சுட்டு வெளியில் கொண்டுட்டு வருது. இப்போ இங்கே சலடை கொடுத்துருக்காங்க. நம்மளும் ட்ரை பண்ணலாம் அந்த கிறிஸ்டல் கல் கிடைக்குதா அப்படின்னு. இது ஃப்ரீ தான், இதுக்கு பே பண்ண வேண்டாம். நான் சும்மா 2-3 சின்ன கல்லை எடுத்தேன் நான். அப்புறம் அதை தீட்டினோம்னா பளிச்சுன்னு ஆகும். தெரியல, சும்மா 2 எடுத்துகிட்டு வந்தேன், அவ்வளோதான். பார்க்குறது நானும் ட்ரை பண்ணேன். அந்த 2 கல் பாருங்கள், அந்த கையில் இருக்க 2 கல் அதுதான். இங்கே வெளியில் பார்க்கும்போது ஆப்பிள் ட்ரீஸ் எல்லாம் இருந்தது. க்ரீன் ஆப்பிள் ட்ரீ, அதில் கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். யாரும் பறிக்கிறது இல்லை, நான் சும்மா அது வச்சுருக்காங்க. இங்கே யாரும் நார்மலாக இந்த மாதிரிலாம் பறிக்க மாட்டாங்க. நான் சம்டைம்ஸ் ஃபைன் போடுவாங்க அப்படின்ட்டு. நிறையா இருக்குங்க இந்த மாதிரி ஆப்பிள் ட்ரீலாம் நிறையா இருந்தது. பார்க்க அழகாக இருந்தது. அதிருப்தியாக பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அதான் பார்க்குறீங்க. இங்கே வந்துட்டு இப்போ நாங்கள் இதில் ஏறுறோம், அந்த மினி வேனில் ஏறுறோம், மினி பஸ்ஸில் ஏறுறோம். வெளியில் வந்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் எங்களோட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நார்த்தன் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய மவுண்ட் சாஸ்தா லேக் கேவன் பாருங்கள். அங்கே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த போர்டு பாருங்கள், அந்த பேரெல்லாம் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல். பி பிளஸ்ட் பை த டிவைன்.